குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து இதை வந்து சொல்லிடணும் காவேரி கிட்டேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் சொல்கிறாங்க. காவேரி வந்து நிஜமாவாக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஆமாடி, மாமா கிட்ட விஜய் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காருடி, அவர் ஓ மேலே தாண்டி வந்து அவ்வளோ வந்து பிரியம் வச்சுருக்காரு, வந்து அவர் அங்கே இருக்கும்போது கூட ஓ நினைப்பு அதான் இருந்திருக்காருடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா நான் நினச்சி கூட பார்க்கலக்கா, விஜய் வந்து எங்கே வந்து வெள்ள பக்கம் போயிட்டு வரோன்னு பயந்துட்டியாடி அப்படின்னோடனே இல்லைக்கா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அவர் மேலே நம்பிக்கை இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் அதிகமாக தான் இருந்தது, இந்த ராகினி வேறு வந்து வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தாளா, அதனால தான் ரொம்ப பயமாக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வராரு. விஜய் வந்தோடனே காவேரி கட்டிக்கிட்டு அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வெளியில் வந்தோன்னு கூட என்னை மறக்காமல் இருக்கிறது என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க, நீங்கள் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உண்மையிலே வந்து உங்களை வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்ன காவேரி என்ன போய் தப்பாக நினச்சிட்டேன், நான் அப்படிலாம் நடப்பேனாடி, நீ தாண்டி எனக்கு முக்கியம், நீ தாண்டி என்னோட சந்தோஷம் எல்லாமே நீ தான் காவேரி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறார். எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்ததால் தான் ரொம்ப பயந்துட்டேன். இல்லை காவேரி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீயும் என்கிட்ட பேசினேன், ஆனால் சரியாக பேசலை அப்படின்னு எப்போ சொல்கிறீங்க அப்படின்னு இந்த டைமுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம் ஃபோனை வச்சுட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு போனேனே, அப்போ அந்த ஃபோனில் யார் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி அப்புறமா எப்பாவது ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னோடனே ஒரு வாட்டி வந்து ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கலை, மிஸ்டு காலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு மிஸ்டு கால் கூட இல்லை அப்படின்னோடனே அது எப்படி காவேரி என்னோடய ஃபோனில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இந்த டைமுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா என் ஃபோனில் மிஸ்டு கால் இருக்கணும்ல, ஏங்க இல்லை அப்படின்னோடனே அதுதான் காவேரி எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் ஃபோனை கூட ஃபோனில் மிஸ்டு காலை யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சரி வெண்ணிலா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. வெண்ணிலா இப்போ பரவாயில்ல, ஆனால் அவளை கொஞ்சம் பார்த்துக்கணும் காவேரி, அவளுக்கு எப்படியாவது குணப்படுத்தணும், அவளை குணப்படுத்தினா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னா உங்கள் நிம்மதி சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம், சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி அது சொல்கிறாங்க. எனக்கு இது போதும் காவேரி, இந்த புரிதலே எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த புரிதல் இல்லாமல் தான் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னோடனே எனக்கும் இந்த புரிதல் தான் இல்லாமல் தாங்க நானும் பயந்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து வெண்ணிலா வந்தோடனே கூட என்னை நினைப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா வெண்ணிலா முக்கியமாக நான் முக்கியமாக கேட்கும்போது வெண்ணிலா தான் முக்கியம்னு சொன்னீங்கல்ல, அதனால தாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அழாதடி, இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது காவேரி, நீ எப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு வந்து இருக்காரு. வந்து சந்தோஷமாக அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா காவேரி விஜயும் கூடிய சீக்கிரம் பிரிஞ்சிடுவாங்கப்பா, எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி போய் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன இவ இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி ரொம்ப அழுதுட்டு துக்கமாக இருந்த, இப்போ என்ன என் முன்னாடி வந்து தைரியமாக நிற்கிற, செல்லக்குட்டி உனக்கு என்னப்பா பிரச்சனை, எனக்காப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்ததுப்பா, அது 2 செகண்டில் போயிடுச்சு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே நீ ஆடின விளையாட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ராகினி, உன் விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் நான் வந்திருக்கேன், என் ஃபோன் எடுத்து எனக்கு தெரியாமல் விஜய்கிட்ட நீ பேசியிருக்க, உனக்கு அசிங்கமாக இப்படி பண்ணுறதுக்கு, என்ன மாதிரி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, நான் ஒன்றும் பேசலை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காது, நீ விஜய்கிட்ட பேசியிருக்கேன், அது மட்டும் கிடையாது, அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவர் நம்பரை டெலீட் பண்ணியிருக்கேன், உனக்கு அசிங்கமாக இல்லை எப்படிலாம் பண்ணுறதுக்கு, கேவலமாக இல்லை, இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை நீ ஒன்றை தவிர யாரும் பண்ண முடியாது இந்த வீட்டில் அப்படின்றாங்க. இங்கே பார், நான்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க, எப்படா நான் ஃபோனை கீழே வைப்பேன், எப்படா இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்ன தான் நீ பண்ணாலும் விஜய்க்கும் எனக்கும் உள்ள அன்பில் நீ எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் எப்போ பேசிட்டோம், இப்போ தான் விஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நானும் அவரும் எல்லாத்தையும் பேசிட்டோம், இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு விஜய் வெண்ணிலா வந்தாலும் என்னை மட்டும்தான் நேசிக்கிறாரு, அது உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, தெரிஞ்சு கூட வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருந்தல, அப்புறம் இப்போ என்ன ஓவராக பண்ணுற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா பிரியவே மாட்டிங்களா, நாங்கள் பிரியாமல் போகிறோம், ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாத, என் வாழ்க்கையில் என்ன பூந்து விளையாடிட்டல நீ, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நீ இருக்கவே முடியாது, உன்னை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு பேக் பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவ்வளோ திமுறா பேசுகிறா, விஜய் கூட சேர்ந்துட்டால அந்த திமுறா, நான் சும்மாவே விட மாட்டேன்டி, ஏதாவது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காது, அப்போ பார்த்துக்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்க்குற, எப்படியாவது வேறு என்ன பிளான் பண்ணலாம், எப்படி இந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியவே முடியாது புரியுதா அப்படின்னு